ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, 6 பேர் சேர்ந்து ஒரு பணக்கார வீட்டு குட்டி பொண்ணை கடத்தி அவங்க அப்பா கிட்டேருந்து பல்காக ஒரு அமௌண்ட்டை ஆட்டையை போட்டு அங்கேருந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி ஒரு குட்டி பொண்ணை கடத்துறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இவங்களோட பிளான் படியே இவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு குட்டி பொண்ணை கடத்துறாங்க. அந்த குட்டி பொண்ணை கடத்தி ஒரு மேன்ஷனுக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்க. கொண்டு வச்சு 24 hours அந்த பொண்ணை அந்த மேன்ஷனுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு பல $1 million காசு கிடைக்கும். போக போக தான் இவங்களுக்கு தெரியுது, இவங்க கடத்தி கொண்டு வந்தது ஒரு குட்டி பொண்ணே கிடையாது, அது ஒரு வேம்பயர் அப்படின்னு. ஸோ இந்த வேம்பயர் கிட்ட மாட்டிட்டு இந்த 6 பேரும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, கடைசியில் அந்த மேன்ஷனை விட்டு யாராச்சும் உயிரோட தப்பிச்சு வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஹாரராக சொன்ன படம் தான் அபிகெயில். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பொண்ணு பேலட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் அபிகெயில். இந்த பொண்ணு ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, அதே நேரம் இந்த பொண்ணை கடத்துறதுக்காக வந்து அந்த 6 பேரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க எல்லா பூட்டுகளுமே ஆட்டோமேட்டிக் பூட்டா தான் இருக்கு. அதே மாதிரி வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமராஸும் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஹேக் பண்றதுக்காக அந்த டீம்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவங்க அந்த பணக்கார வீட்டோட கேமரா டோர்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுறாங்க. இப்போ அபிகெயில் டான்ஸ் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கா. இப்போ இந்த குழந்தைய கடத்துறதுக்காக வந்த அந்த 6 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வீட்டுல இருக்க கேமராஸ் டோர்ஸ் எல்லாத்தையுமே இவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ 6 பேர் வந்ததுல 2 பேர் காருக்குள்ள இருக்காங்க. ஒருத்தன் ஸ்னைப்பர் போல, அதனால அவன் வீட்டுக்கு மேல ஒரு கன்னை வச்சுட்டு இவங்க கடத்துற நேரத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக ரெடியா இருக்கான். மிச்சம் இருக்கிற 3 பேர் அபிகெயிலோட ரூமுக்கு போயிட்டு இவளுக்கு தெரியாம அங்கங்க ஒளிஞ்சிருந்து இவளை கடத்துறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவ வசந்த நேரம் பார்த்து அவளோட வாயை பொத்தி அவளுக்கு மயக்க ஊசியை போட்டு அங்கிருந்து கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 4 பேரும் அந்த அபிகெயிலை கடத்திட்டு வீட்டுல இருக்க பின்வாசல் வழியா மெயின் கேட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி இவங்க வரும்போது அந்த வீட்டுல இருக்க மொத்த அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா கேட்டோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த கடத்தல் கும்பல் கிட்ட இருக்கிறதுனால இவங்க தப்பிச்சு வரதுக்காக அந்த மெயின் கேட்டை அந்த ஹேக்கர் பொண்ணு ஓபன் பண்ணி விட்டுறா. இப்போ கார்ல அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 6 பேரும் சேர்ந்து அபிகெயிலை ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பழைய மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இந்த 6 பேருக்கு தலைவன் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் இந்த அபிகெயிலை கடத்தவும் சொல்லி ஆர்டர் போட்டிருப்பான். அவனும் அந்த 6 பேர்கிட்ட நீங்க இந்த குட்டி பொண்ணை ஒரு ரூம்ல கொண்டு போய் அவளோட கண்ணையும் கையையும் கட்டி போட்டுருங்க. அவர் சொன்ன மாதிரியே இவங்களும் பண்றாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தா இந்த டீம் 6 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க 6 பேருமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவங்க. அதாவது இந்த 6 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விதத்திலையும் இதுக்கு முன்னாடி மாறி மாறி சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. சொல்ல போனா இவங்களோட பேரு கூட யாருக்குமே தெரியாது. இவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எதையுமே மாறி மாறி ஷேர் பண்ணிக்கவே கூடாது. எதனால இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆள் போலீஸ் கிட்ட மாட்டினா கூட மத்தவங்க யாருமே போலீஸ் கிட்ட மாட்டாம இருப்பாங்க. ஏன்னா அந்த 5 பேர் பத்தின டீடைல்ஸ் இந்த மாட்டினவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அதனால அந்த மாட்டினவனை தவிர்த்து மிச்சம் 5 பேர் தப்பிச்சிருவாங்க. அதனால இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவர் போடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அபிகெயில் கிட்ட உங்களை பத்தியும் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எதையுமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த குட்டி பொண்ணை கடத்துற ஒரு மிகப்பெரிய டாஸ்கை நாம முடிச்சிட்டோம். ஆனா இப்போ அந்த பொண்ணை கரெக்டா 24 hours நாம இந்த மேன்ஷனுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கழிச்சு நம்ம எல்லாருக்குமே $50 million பணம் கிடைக்கும். அதனால அந்த பொண்ணை சேஃபா வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட அப்பா மிகப்பெரிய பணக்காரன். அதனால உங்க கையில இருக்க மொபைல் போனை வச்சு அவன் ட்ராக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க போன்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாதிரி எல்லாருமே அவங்க கையில இருக்க போன்ஸ் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த போன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவரு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவங்களும் எங்களுக்கு தான் பேர் இல்லையே, நாங்க மாறி மாறி எப்படி பேசிக்கிறது சொல்லி கேக்குறான். அப்ப அவரும் நானே உங்க 6 பேருக்கும் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, இவனோட பேரு பிராங்க். அதுக்கப்புறமா மொட்டையா ஒருத்தர் இருக்கான், அவனோட பேரு டீன். அதுக்கப்புறமா அந்த ஹேக்கர் பொண்ணு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளோட பேரு சாமி. இன்னொரு வயசானவ மாதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவனோட பேரு பீட்டர். அதுக்கப்புறம் இந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இவ பேரு ஜோய். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறமா அந்த ஸ்னைப்பர் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனோட பேரு ரிக்லஸ். இப்படி 6 பேருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இப்ப அவங்களோட தலைவன் போனதுக்கு அப்புறமா அந்த ஹீரோயினும் நான் போய் அபிகெயிலை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அபிகெயிலை பாக்குறதுக்காக போறாங்க. நான் எங்க இருக்கேன், என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒன்றும் இல்லை, உன்னை நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம், உன்னோட அப்பா பணம் கொடுக்குற வரைக்கும் தான் உன்னை நாங்க இங்க வச்சிருப்போம், அதுக்கப்புறமா நாங்க உன்னை அனுப்பிடுவோம், ஸோ நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணும் என்னோட கண்ணில் நீங்க இந்த துணியை கட்டியிருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு, அதனால அதை எடுத்து விடுறீங்களான்னு சொல்லி கேட்கிறா. இந்த குட்டி பொண்ணு இவளோட முகத்தை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவளோட முகத்தை மூடி மறைச்சுக்கிறா. ஹீரோயினும் சரின்ட்டு அவளோட கண்ணில் கட்டியிருந்த அந்த துணியை அவுத்து விடுறாங்க.
அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோட அப்பாவுக்கு அவரோட சொத்தை எல்லாம் பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா நான் அவருக்கு பிறந்துட்டேன், அதனால அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நீங்க தப்பான ஆழ கடத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க, என்ன எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேமா எனக்கு டைம் ஆச்சு, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வராங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் நேரா பிராங்க் கிட்ட வந்து அபிகேல் இந்த மாதிரி சொல்றா, இவ இப்படி சொல்றது எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு, உனக்கு அவளோட அப்பாவை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிராங்கும் எனக்கு அவளோட அப்பாவோட டீடைல்ஸ் பத்தி எதுவும் தெரியாது, அவ சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்லிருப்பா, நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்ல பிராங்க் அவ ரொம்ப சீரியஸா சொன்னா, அதனால எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னதும் சரி ஓகே இரு நான் அவகிட்ட போய் உன்னோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்டுட்டு வரேன்னு சொல்லி பிராங்க் சொல்றாரு. அதனால அவரோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த அபிகேலோட ரூமுக்கு போறாரு. நம்ம ஹீரோயினும் அபிகேலோட கண்ணில் கட்டியிருந்த துணியை அவுத்து விட்ட விஷயத்த பிராங்க் கிட்ட சொல்ல மறந்துருப்பாங்க. அதனால இந்த பிராங்கும் அந்த குட்டி பொண்ணோட கண்ணை தான் கட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் மாஸ்க் போடாம ரூம்குள்ள போவாரு. அந்த நேரத்துல அந்த அபிகேல் பிராங்க பாத்துருவாங்க. பிராங்கும் உடனே ஒரு கண்ணை எடுத்து அவரோட முகத்தை மறைச்சிட்டு, ஹே நீ என்ன பாத்துட்டு தானே, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னோட கண்ணு எப்படி இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த அபிகேலும் இல்ல உண்மையிலே உங்களை நான் பார்க்கல, சரியா கவனிக்கல, என்ன மிரட்டாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அபிகேல் சொல்றாங்க. சரி இப்ப அவனும் உன்னோட அப்பா யாரு, உன் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் என் அப்பா பேரு கிறிஸ்டோப் லாசர் அப்படின்னு சொன்னதும் நம்ம பிராங்க் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம பிராங்கும் இப்ப உடனே வெளியே வந்து நாம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்களும் ஏன் என்னாச்சு, ஏன் நீ கிளம்புறன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிராங்கும் நம்ம கடத்திட்டு வந்திருக்க இந்த குட்டி பொண்ணோட அப்பா யாரு தெரியுமா, கிறிஸ்டோப் லாசர் அப்படின்னு சொல்றான். அப்ப மத்தவங்களும் கிறிஸ்டோப் லாசரா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமானவன், ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ணுவான், அதனால உடனடியா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சாமியும் என்ன இப்ப அந்த குட்டி பொண்ணை கடத்திட்டு வந்ததானே பிரச்சனை, அதனால ஒண்ணும் இல்ல, நாம இப்ப அந்த பொண்ணை எப்படி கடத்திட்டு வந்தோமோ அதே மாதிரி திரும்ப அவளோட வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம், அவங்க அப்பாவை பார்த்து சாரி சொல்லிடலாம்னு சொல்றா. அப்போ நம்ம பிராங்கும் ஓ நீ அவரோட பொண்ணை வீடு புகுந்து கடத்திட்டு அதுக்கப்புறம் தெரியாம அவங்க பொண்ணை கடத்திட்டோன்னு சொல்லி அவரோட வீட்டுல கொண்டு போய் விட்டா அவர் உன்னை உயிரோட விடுவாரா, அவரை பத்தி உனக்கு இன்னும் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த டீம்ல இருந்த டீனுங்கிறவன் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணை நாம இப்படியே இங்க விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த காசுமே கிடைக்காது, அதனால வெறும் 22 மணி நேரம் அந்த பொண்ணை நாம பத்திரமா பாத்துக்கிட்டாலே போதும், நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் $7 மில்லியன் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் மத்தவங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த டீனன் ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் கையில ஒரு லைட்டர் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும் போது அங்க செவத்துல இப்ப இவங்க அபிகேல் ஒரு குட்டி பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை மாதிரியே அச்சு அசலா இருக்க ஒரு பொண்ணோட போட்டோ ஒண்ணு அங்க இருக்கு. அதுக்கப்புறமா அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு சரி ஓகே அதங்க இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி இவனுக்கு பசிக்குதுன்னு கீழே பேஸ்மெண்ட்ல ஏதாச்சும் சாப்பிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்க வரான். அங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாச்சும் சாப்பிட்டு இருக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டோர் தானாவே ஓபன் ஆகுது. இத பார்த்துட்டு ஷாக் ஆனவன் வெளியே வந்துட்டு யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப திடீர்னு இவனோட காலை பிடிச்சு ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது. அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இவன் ட்ரை பண்றான். ஆனா இவனால முடியல. கடைசியா அது இவனை உள்ள இழுத்துட்டு போயிருது. அப்போ இவனும் கத்துன சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு இந்த சாமிங்கிற பொண்ணு வரா. அங்க வந்து அவனை தேடி பார்த்தா அவனை காணல. ஆனா அவங்க வெளியே போய் அவனை பார்த்துட்டு உள்ள திரும்பி வராங்க. பார்த்தா அவன் அங்கதான் பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். டே பைத்தியம், ஏன்டா நீ இந்த மாதிரி என் கிட்ட விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்கார்ந்து அந்த சேரை எட்டி உதைக்கிறாங்க. அப்போ அந்த டீனுங்கிற பையனோட தலை தனியா கையில வந்து விழுகுது. அதை பார்த்துட்டு இவ பயங்கர சத்தம் போட்டு கத்துறா. இப்ப இந்த சத்தத்தை கேட்டு இவ கூட இருந்த மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் அங்க வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா தெரியல, பேஸ்மெண்ட்ல இருந்து ஏதோ பயங்கர சத்தம் கேட்டுச்சு, அதனால நான் கீழே வந்து பார்த்தேன். அப்போ டீன் இந்த மாதிரி கிடந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றா. ஸ்டார்டிங்ல இவ சொல்றத கேட்டு இவ தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது. ஆனா அந்த டீனுங்கிறவன் செத்து போய் கிடக்கிறத பார்த்து இவ கொன்ன மாதிரி எல்லாம் தெரியல, ஏதோ ஒரு விலங்கு தான் வந்து இவனை கொன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் சரி ஓகே வாங்க நம்ம அபிகேல் இப்ப பத்திரமா இருக்கலாம்னு சொல்லி பார்க்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவங்க எல்லாரும் அந்த பொண்ணோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அங்க பத்திரமா சேஃபா தான் இருக்கா. அப்ப அந்த டீம்ல இருக்க ஸ்னைப்பர் ரிக்கல்ஸும் அட போங்கடா அவ சேஃபா இருந்தா நாமளும் சேஃபா இருக்கோம்னு அர்த்தமா, 6 பேர்ல யாருக்குமே முன்ன பின்ன நாம யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நாம 6 பேர்ல அந்த கிறிஸ்டோப் லாசரே ஒரு ஆளா இருந்தா அவன் தான் இந்த கொலைகளை நமக்குள்ளே இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாம்னா என்ன பண்றது, அதனால இந்த பிரச்சனைக்கே நான் வரல, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டோட மெயின் டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறான். அங்க ஒரு இரும்பு கதவை வச்சு யாரோ மெயின் டோரை லாக் பண்ணிருக்காங்க. அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணாலும் உடைக்க முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த வீட்லயே பயங்கரமா படபடன்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் கூட உள்ள வராத
படாத மாதிரி ஜன்னல்கள் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது நாமள யாரோ வேணும்னு இந்த வீட்டுக்குள்ள சிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பா நம்மள தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் இருக்கணும், நீ போய் அபிகேல்ட்ட கேளு, நம்மள தவிர வேற யாராச்சும் அவகிட்ட போய் பேசினாங்களா அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயினும் அபிகேல்ட்ட கேட்கறதுக்காக போறாங்க. அவகிட்ட போயிட்டு என்னையும் அந்த கண்ணாடி போட்ட அங்கிளையும் தவிர உன்கிட்ட வேற யாராச்சும் வந்து பேசினாங்களான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல என்கிட்ட யாருமே பேசல அப்படின்னு சொல்ற அந்த குட்டி பொண்ணு. பயப்படாத அபிகேல், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் கண்ணாடி போட்ட அங்கிள் மட்டும் தான் என்கிட்ட வந்து பேசினாருன்னு சொல்றா. என்ன பேசினாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அவரு எங்க அப்பாக்காக வேலை செய்யறாராம், அவரோட பேரு பிராங்க் இல்ல வேல்டஸ் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகி அங்கிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த ஸ்னைப்பர் ரிக்கல்ஸ் கிட்ட இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பிராங்க் தான், அவனோட பேரு பிராங்கே கிடையாதான், வால்டஸாம். அவன் தான் அந்த டீனை கொலை பண்ணியிருக்கான். சொல்ல போனா அவன் அந்த கிறிஸ்டோப் லாசருக்காக வேலை பார்க்கறான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதனால இவங்க 2 பேரும் பிராங்க கொலை பண்ணிட்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திட்டு நாம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லி ஒரு பிளான பண்ணி 2 பேரும் ஒவ்வொரு திசையா போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த ரிக்கல்ஸ் தான் அங்க ஆடாம அசையாம அப்படியே நிக்கிறான். அதனால நம்ம ஹீரோயினும் என்னாச்சு இவனுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லி பக்கத்துல போய் பார்த்தா அவனோட கண்ணத்துல இருந்து கழுத்து வரைக்கும் அப்படியே சத கிழிஞ்சு போயிருக்கு. அதனால ரத்தம் பயங்கரமா வெளியே தெரிச்சு அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினும் இந்த வேலையும் பிராங்க் தான் பண்ணிருப்பான்னு சொல்லி கையில ஒரு கண்ணை எடுத்துட்டு நேரா அவனை தேடி கீழே வராங்க. அங்க வந்துட்டு கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டிட்டு, டேய் நீ யாருன்னு தெரியும், எதுக்காக நீ எங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து கொலை பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு பிராங்கும், என்னது நான் உங்களை கொலை பண்ண பாக்குறேனா, நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா நீதான் வால்டஸ் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் சொல்லிருக்க, உன்னோட பேரு வால்டஸ் தானே, நீ தானே ஃபர்ஸ்ட் டீனை கொன்ன, அதுக்கப்புறம் ரிக்கல்ஸ கொன்ன, இனி அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் கொலை பண்ண போற, சொல்லு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற, யாருக்காக நீ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிராங்கும் கையில ஒரு கன் எடுத்து அவ முன்னாடி நீட்டிட்டு, நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, மேல இருக்க அந்த பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்தி இருக்கா, அவ என்ன பத்தியும் உன்கிட்ட தப்பா சொல்லி நமக்குள்ள சண்டை வரணும்னு எதிர்பார்க்கறா, அதனால தயவு செஞ்சு அவ சொல்ற விஷயங்கள் எதையும் நம்பாதன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினும் இல்ல நான் அந்த பொண்ணை தான் நம்புவேன், ஒன்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிராங்கும் இல்ல நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த குட்டி பொண்ணு தான், அந்த பொண்ணை கொன்னுட்டா எல்லா விஷயமும் சரியாயிரும் சொல்லிட்டு இந்த டீம்லயே பீட்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நீ சீக்கிரம் அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு அவளை கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டி பொண்ணை சாகடிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு பீட்டர் கையில இருக்க கண்ணை புடுங்கிட்டு, ஏமா நீ கவலைப்படாத எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த இடத்துல பிராங்க் கையில ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோயின் மேல காமிச்சு, மரியாதையா அவன் கையில இருக்க கண்ணை கீழே போடு, இல்லன்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிராங்க், பீட்டர், நம்ம ஹீரோயின் இவங்க 3 பேருக்கும் அங்க மாறி மாறி சண்டை நடக்குது. இந்த கேப்ல அந்த அபிகேல் அவளோட கையில போட்டிருந்த ஹேண்ட் காஃபை அசால்ட்டா கழட்டிட்டு ஒரு கத்தும் பாருங்க. அப்ப திடீர்னு அபிகேலும் பீட்டரோட மேல ஏறி அவனோட கழுத்தை கடிக்க பாக்குது. இப்ப நம்ம பிராங்கும் கன் எடுத்து அபிகேலோட நெத்திலே ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி விழுந்த அந்த குட்டி பொண்ணு அப்பாடா செத்து போயிட்டான்னு சொல்லி பார்த்தா, ஆனா அவ மீண்டும் உயிரோட எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அசால்ட்டா தலையில இருக்க அந்த ரத்தத்தை கையால தொடச்சிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி வரா. நம்ம ஹீரோயினும் ஒரு கண்ணை எடுத்து தாறுமாறா ஷூட் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதனால அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு இவங்க எல்லாரும் வெளியே ஓடி வந்துருவாங்க. இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி அந்த பொண்ணை கொலை பண்ணணும். ஆனா அவளை எப்படி கொலை பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. அதனால பீட்டர் கிட்டையும் அந்த ஹேக்கர்ங்கிற சாமி பொண்ணு கிட்டையும் இந்த வீட்டுக்குள்ள அவளை கொலை பண்ற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம பிராங்க் அவங்கள அனுப்பி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினும் பிராங்க் கிட்ட வந்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை கொலை பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அவ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்து என்ன நடிப்பு நடிச்சா பார்த்தல, அதனால சொன்னா கேளு, அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அவளோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட நாம உயிர் பிச்சை கேட்டா மட்டும்தான் நமக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு, அது விட்டுட்டு அவளை கொல்ல நாம நினைச்சோம்னா நாம தான் சாவோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா நம்ம பிராங்க் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல, அவளை கொலை பண்ணி அவன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரையும் அந்த சாமியையும் கூட்டிட்டு அவளை கொலை பண்றதுக்காக அவ ரூமுக்கு போறாங்க. ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அதனால இவங்க அப்படியே மாடிக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு செத்து போன அந்த டீனுங்கிற பையனோட தலையில்லாத உடம்பை எடுத்து வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ பிராங்கும் சாமி கிட்ட நீ முதல்ல போய் அவளை அட்டாக் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் சரி ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்றதுக்காக போறா. அப்ப அந்த அபிகேலும் திரும்ப சாமியை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இதை பார்த்துட்டு பீட்டரும் பிராங்கும் சாமியை காப்பாத்துறதுக்காக அபிகேல அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அபிகேல் அவங்களையும் போட்டு பொழன்னு பொழுந்து எடுத்துருது. ஒரு கட்டத்துல இவங்க எப்படியாவது தப்பிச்சா போதும்னு சொல்லி அடிச்சு பிடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. கீழே நம்ம ஹீரோயினும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட எல்லாம் நான் படிச்சு சொன்னேனே, என் பேச்சை யாராச்சும் கேட்டீங்களா, இப்ப நீங்களே அனுபவிங்கடா அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயினும் இந்த வேம்பயருக்கு எந்த வீக்னஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, நாம அவளை கடத்தும் போது மயக்க ஊசி போட்டு தான் கடத்தணும், மயக்க ஊசி போட்ட உடனே அவ மயங்கிட்டா,
ஸோ அதனால இன்னொரு மயக்க ஊசி என்கிட்ட இருக்கு, கண்டிப்பா இந்த மயக்க ஊசி அவளை கட்டுப்படுத்தும். அதனால நம்ம 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு அந்த வேம்பயர் எங்க இருக்கு அப்படிங்கறத தேடுவோம். அவளை எப்படியாவது பிடிச்சு லாக் பண்ணி இந்த மயக்க ஊசியை போட்டு அவளை மயக்கமடைய வச்சிடலாம்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் சொன்ன பிளானை கேட்டு இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வேம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க டீம்ல இருந்த அந்த பீட்டரை அந்த வேம்பயர் பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. நம்ம பீட்டரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறாரு. அப்போ ஒரு கட்டத்துல இந்த பிராங்க் திடீர்னு கதவை திறக்க அது அடிச்சு நம்ம பீட்டர் மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. அதனால இந்த வேம்பயர் இப்ப பீட்டரை விட்டுட்டு பிராங்க் பக்கமா திரும்பி பிராங்க பிடிக்கிறதுக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அவனை படியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த மயக்க ஊசி எடுத்துட்டு அந்த வேம்பயர் பக்கத்துல போறாங்க. ஆனா அந்த வேம்பயர் அந்த மயக்க ஊசியை தட்டி விட்டுருது. அந்த ஊசியும் அங்க ஒரு கிரில் மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுக்கு வெளிப்புறத்துல போய் விழுந்துருது. இப்போ கிட்டத்தட்ட அந்த பிராங்க் செத்து போற நிலைமைக்கு போயிருவான். அதனால அந்த இடத்துல கரெக்டா சாமி வந்து அந்த வேம்பயரோட கழுத்தை பிடிக்கிறா. ஆனா அந்த வேம்பயர் சாம்பியோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருது. அந்த நேரத்துல மயக்கம் தெளிஞ்ச பீட்டர் அப்படியே எந்திரிச்சு வந்து அந்த வேம்பயர் மேல விழுறாரு. அதனால அந்த வேம்பயருக்கு சுத்தமா அசையவே முடியல. நம்ம பீட்டர் அந்த வேம்பயரை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்த அந்த ஊசியை எடுத்துட்டு வந்து அந்த வேம்பயரை குத்தி அந்த வேம்பயரை மயக்கமடைய வச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேம்பயரை ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாங்க. அவளும் கண் முழிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, ப்ளீஸ் என்ன பண்றீங்க, என்ன வெளியே விடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினும், அடச்சை நடிக்காதடி, என்ன நடிப்பு நடிக்கிற நீ, அங்க எப்படி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வெளியே போறது, அந்த விஷயத்த நீ சொல்லு, அதுக்கப்புறமா உன்னை நாங்க வெளியே விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த வேம்பயர் சிரிக்கிறா. சிரிச்சுட்டு, ஏண்டா டேய், கஷ்டப்பட்டு உங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு நான் வர வச்சா நீங்க ஈஸியா தப்பிச்சு போயிருவீங்களா, அது எப்படி என்னால விட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ மத்தவங்களும், என்ன நீ சொல்ற, நீ எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஹோ உங்களுக்கு தெரியாதுல்ல, உங்களோட பாஸ் ஒருத்தன் இருக்கானே, அதான் என்ன கடத்த சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டானே, அவன் உங்களோட ஆள் கிடையாது, அவன் என்னோட ஆளு, எனக்காக வேலை பாக்குறவன் சொல்றா. அதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே சொல்றா. என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த அபிகேலோட அப்பாவுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காகவும் அவளோட அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் தான் இவங்க எல்லாரையுமே இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்கள கொல்லணும்னு சொல்லி பிளான் போட்டிருக்கா. இப்போ பிராங்க் மட்டும் தான் அங்க இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இந்த பொண்ணு பிராங்க் கிட்ட, ஒழுங்கா இந்த டோரை ஓபன் பண்ணி என்ன வெளியே விடு, என்ன நீ வெளியே விட்டனா ஒன்ன மட்டும் நான் உயிரோட விட்டுடுறேன், அது மட்டும் இல்லாம வெளியே தப்பிச்சு போறதுக்கான வழியையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம பிராங்கும், ஃபர்ஸ்ட் நீ வெளியே தப்பிச்சு போறதுக்கான வழியை சொல்லு, அதுக்கப்புறம் நான் டோரை ஓபன் பண்ணி விடுறேன்னு சொல்றாரு. முதல்ல அவ முடியாதுங்கிறா. ஆனா அதுக்கப்புறம் அவ தப்பிச்சு போறதுக்கான டோரு இந்த வீட்டுல உள்ள லைப்ரரிக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றா. அப்படி சொன்னதும், நீ கேட்டதை நான் சொல்லிட்டேல, இப்ப டோரை ஓபன் பண்ணுன்னு சொல்லி கேக்குறா. ஆனா நம்ம பிராங்க கேட்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்றான்னா, கூண்டோட சேர்ந்து பிராங்க அடிச்சு தள்ளிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே வெளியே வர்றா. அப்போ இவ்வளவு நேரம் சும்மா தான் இது உள்ள நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கு. வெளியே வந்து நம்ம பிராங்க கடிக்கலாம் போறப்போ நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஒரு கட்டை எடுத்து அங்க இருக்க ஜன்னலை அடிச்சு உடைக்கிறாங்க. வெளிச்சம் பட்ட உடனே நம்ம அபிகேலுங்கிற வேம்பயரோட கை துண்டா சிதறி போயிருது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, வெளிச்சம் பட்டுனா இந்த வேம்பயருக்கு ஆகவே ஆகாது. அதனால தான் வீட்டில் இருக்க எல்லா டோர்ஸையுமே அது முன்னாடியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த கேப்ல நம்ம பிராங்குக்கு தப்பிக்கிறதுக்கான வழி லைப்ரரியில தான் இருக்குன்னு தெரியும் பாத்தீங்களா. அதனால அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு அந்த லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரியில ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்கு, அது வழியா சூரிய வெளிச்சம் இந்த வீட்டுக்குள்ள வருது. இப்போ பிராங்கும் அது அபிகேல் சொன்ன மாதிரி இங்க ஏதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அங்க எந்த வழியுமே இல்லை. ஆக்சுவலா அந்த அபிகேலும் நம்ம பிராங்கை ஏமாத்தி இருக்கு. இப்ப நம்ம சாமியும் ஒரு ஹேக்கர் இல்லையா, அதனால அவ இப்ப என்ன கேக்குறானா, இந்த இடத்துல இருக்க கதவுகள் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ற பவர் சோர்ஸ் இருக்க இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இந்த டோர்ஸ் எல்லாத்தையுமே என்னால ஓபன் பண்ண முடியும், அதுக்கப்புறமா நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப எல்லாருமே அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமியும் பீட்டரும் ஒரு டீமா சேர்ந்து போறாங்க. அதே மாதிரி பிராங்கும் நம்ம ஹீரோயினும் ஒரு டீமா சேர்ந்து போறாங்க. இப்போ அந்த அபிகேல் வேம்பயர் நம்ம சாமியோட கையை கடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த காயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா மறைய ஆரம்பிக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த சாமியும் வேம்பயரா மாறிக்கிட்டு இருக்கா போல. அது மட்டும் இல்லாம அந்த அபிகேல் இந்த சாமியோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அங்க அபிகேல் என்ன பண்ணாலும் அதை நம்ம சாமி அப்படியே இந்த பக்கம் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சாமிய ஃபுல் கண்ட்ரோல்ல அந்த அபிகேல் எடுத்துருச்சு. இப்போ பீட்டரை கழுத்திலே கடிச்சு கொலை பண்ற மாதிரி பண்ணுது அந்த அபிகேல். இப்போ சாமியும் பீட்டரை கழுத்திலே கடிச்சு அந்த இடத்துலயே கொலை பண்ணிருது. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பிராங்கும் வராங்க. இந்த சாமிங்கிற பொண்ணு வேம்பயரா மாறிட்டா அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது.
அதனால இந்த இடத்தை விட்டு தெரிச்சு வேகமா ஓடி வந்து அந்த லைப்ரரியில இருக்க அந்த சூரிய வெளிச்சத்துல போய் நின்னுக்கிறாங்க. ஆனா இவங்களை விடாம அந்த வேம்பையர் துரத்திக்கிட்டே வருது. அப்போ அங்க ஒரு சில்வர் தட்டு இருக்கும். அதை வச்சு இந்த சூரிய ஒளிய வேம்பையர் பக்கமா இவங்க திருப்புறாங்க. அவ்வளவுதான், அந்த வேம்பையர் உடல் செதறி கொடூரமா அந்த இடத்துலயே இறந்து போயிருது. அப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு கபோர்ட் பாத்தீங்கன்னா தானாவே திறக்குது. நாம தப்பிச்சு போறதுக்கான வழி இதுவா தான் இருக்கும்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்த்தா அங்கதான் இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும். அந்த ரூமை ஆப்ரேட் பண்றது யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணை கடத்துறதுக்காக இந்த டீமுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்தாமல அவன் தான் அங்க இருக்கான். அவனும் ஒரு வேம்பையரா தான் இருக்கான். அவன்கிட்ட ஏன்டா டே எதுக்காகடா நீ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அப்போதான் அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபிகேல் தான் என்ன ஒரு வேம்பையரா மாத்தினா. வேம்பையரா மாத்திட்டு நீ எனக்கு அடிமையா இருக்கணும், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணாதான் உன் குடும்பத்தை நான் உயிரோட விடுவேன் அப்படின்னு சொன்னா. அதனாலதான் நான் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோ பாருங்க, நான் உங்க 2 பேருக்கு ஒரு ஆஃபர் தரேன். என் கூட சேர்ந்து அபிகேல கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லன்னா நீங்களும் இங்கேயே செத்து போயிருவீங்க. சரி அப்போ வா நாம சேர்ந்து போய் அபிகேல கொலை பண்ணலாம் நம்ம பிராங்க் சொல்றாரு. அதுக்கு அவரும் இல்ல, நீ நார்மல் மனுஷனா இருந்தா உன்னால அபிகேல கொல்லவே முடியாது, நீயும் என் கூடவே சேர்ந்து வேம்பையரா மாறணும், அப்படின்னா தான் அவளை கொலை பண்ண முடியும்னு சொல்றாரு. நானும் வேம்பையரா மாறிட்டா நான் எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு பிராங்க் கேக்குறாரு. நாம அவளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தெரியும், நான் உன்னை பழையபடி மனுஷனா மாத்தி இங்க இருந்து அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு பிராங்க் கிட்ட நீ இது கொத்துக்காதன்னு சொல்றாங்க. ஆனா பிராங்க் அதை கேட்காம நீ என்ன வந்து கடிச்சு என்ன வேம்பையரா மாத்துன்னு சொல்றாரு. அப்ப அவனும் நம்ம ஹீரோயினை அடிச்சு கீழே போட்டுட்டு அப்படியே பிராங்கோட கழுத்தை பிடிச்சு கடிக்கிறான். அதனால பிராங்கும் இப்போ வேம்பையரா மாறிடுறான். இப்போ இவங்க கூட்டத்தோட தலைவனும் பிராங்க் கிட்ட நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக சொல்றாரு. ஆனா நம்ம பிராங்கும் ஹீரோயினை கொலை பண்ணாம இந்த கூட்டத்தோட தலைவனையே ஒரு கட்டை எடுத்து அவன் நெஞ்சில சொருகி கொலை பண்ணிடுறான். இப்போ என்னன்னா இந்த கூட்டத்தோட தலைவன் இவன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, இவன் அந்த அபிகேல கொலை பண்ணிட்டு அபிகேலோட இடத்துக்கு இவன் வர்றதுக்காக தான் நம்ம பிராங்க வேம்பையரா மாத்தி இருப்பாரு. ஆனா இப்போ நம்ம பிராங்க் வேம்பையரா மாறினதுக்கு அப்புறமா அவர் மூளை எப்படி யோசிக்குதுன்னா, இந்த தலைவனையும் கொன்னுட்டு அபிகேலையும் கொன்னுட்டு நம்ம இங்க வர எல்லாரையுமே கொன்னு இந்த சாம்ராஜ்யத்துக்கே தலைவனா மாறிடலாம்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ கரெக்டா அபிகேல் அந்த இடத்துக்கு வரா. இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில இந்த பிராங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணோட கழுத்தை கடிச்சு அவளோட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறான். அதுக்கப்புறமா அப்படியே அந்த குட்டி பொண்ணை கீழே தள்ளி போட்டுடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கேப்ல வீட்டுல இருக்க எல்லா டோர்ஸையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி வெளியே வருவாங்க. அங்க வந்து பார்த்தா மெயின் டோர் லாக்ல இருக்கும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பிராங்கும் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அப்படி பயங்கரமா அடிச்சு நம்ம ஹீரோயினை மாடியில இருந்து தூக்கி கீழே போடுறான். அந்த நேரத்துல கரெக்டா அபிகேல் அங்க வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு அவங்கள காப்பாத்துறாங்க. இப்ப அபிகேல் நம்ம ஹீரோயின் கிட்ட நானும் வேம்பையர் அவனும் வேம்பையர், ஆனா நான் ரொம்ப சைஸ்ல சின்னதா இருக்கறதுனால என்னால அவனை அடிக்க முடியல, நீயும் என் கூட சேர்ந்து அவனை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, அப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுனா கண்டிப்பா நான் உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஜோயும் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பிராங்க் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க 3 பேருக்குள்ள பயங்கர சண்டை நடக்குது. இப்போ பிராங்க கீழே படுக்க வச்சு அபிகேல் ஒரு குச்சியை எடுத்து அவனோட நெஞ்சிலே இறக்க போறாங்க. ஆனா பிராங்க் அப்படி இறக்க விட மாட்டேங்கிறான். அந்த கட்டையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அப்ப அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து நம்ம அபிகேலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து அந்த கட்டையை இறுக்கி பிடிச்சு அவனோட நெஞ்சிலே ஒரு குத்துறாங்க. அவ்வளவுதான், அதனால அவனோட உடம்பே செதறி அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். இப்ப அபிகேலும் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை மட்டும் அங்கிருந்து உயிரோட விடுறா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அபிகேலோட அப்பாவான அந்த கிறிஸ்டோப் லசார் வர்றாரு. அவரும் ஒரு பயங்கரமான வேம்பையரா தான் இருக்காரு. அவரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ரத்த வெறியில அவரை கொல்றதுக்காக பக்கத்துல வர்றாரு. இங்க வந்து யாரையுமே நாங்க கொலை பண்ணாம அனுப்புனதே இல்ல, அதனால உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. ஆனா அபிகேல் அந்த இடத்துல வந்து தடுத்துடுறா. இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட உயிரையே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதனால கிறிஸ்டோப் லசாரும் அவளுக்கு எதுவுமே பண்ணாம என்னோட பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி வெளியே போறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.